அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கே தெரியும் நமக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்மளால் மாற்றவே முடியலை அப்படின்ட்டு. நாளைக்கு மாற்றிடுவோம் நாளைக்கு மாற்றிடுவோன்னு ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம மணி சேவிங் டிப்ஸும் கூட. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் தள்ளி போடுறீங்களோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுடைய பழக்கங்களை கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். அதுக்கு இந்த vlog கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. இந்த vlog பார்த்தீங்கன்னா சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி சண்டே ஆஃப்டர்நூன் வர முடியுது. சாட்டர்டே சண்டே 2 நாள் எப்போவுமே ஃபைஹா பேபிக்கு ஸ்கூல் வந்து ஹாலிடேஸாக தான் இருக்கும். இந்த வாரம் வந்துட்டு ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைஹா பேபிக்கு ட்ராயிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே என்ன மாதிரியே நான் ஸ்கூல் டைமில் இப்படி தான் ட்ராயிங் ஏதாச்சும் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ட்ராயிங் அப்படின்றது என்னோடய உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாம் எப்படியோ என்ன பழக்கத்தோடு வர்றோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைங்களும் வருவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னா நாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைஹா பேபி ஸ்கூலுக்கு நான் வந்து அனுப்பிட்டு இன்றைக்கி கொரியர் ஒர்க் இருந்துச்சு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஆர்டர் போட்ட எல்லா திங்ஸையுமே ரெடியாக பேக் பண்ணி இன்றைக்கி நான் வந்து கொரியர் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒர்க்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகணும், நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக. அதனால இன்றைக்கி ரொம்ப டக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. நம்ம ஹேர் பேக்குக்கு சீஹக்காய் அந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே நல்லா காய வச்சாச்சு. ஸோ அதை ஃபுல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரைஸ் மில்லில் இன்றைக்கி அரைக்கிறதுக்கு கொடுக்கணும். முன்னாடிலாம் நம்ம ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பக்கெட்டில் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ அதெல்லாம் பத்தலை. ஏன்னா நீங்கள் ஆர்டர் மேலே ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என் கையில் எப்போவுமே ரெடியாக ஸ்டாக் இருக்கிற மாதிரி தான் வச்சுப்பேன். ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனாலேயே முன்னாடியே கரெக்டாக எல்லாமே ப்ரீ பிளானிங் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன். நம்ம மற்ற பொருட்கள் கூட கடையில் வாங்கி போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மருதாணி, கருவேப்பிலை, கொய்யா இலை, வேப்பிலை இந்த மாதிரி நம்ம பொருட்கள் எக்கச்சக்கமாக சேர்க்குறோம். அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து வெயிலில் வச்சு காய வச்சு தான் இந்த ஹேர் பேக் கூட சேர்க்குறோம். ஸோ அது காயறதுக்கு எப்படி எனக்கு ஒரு 4 to 5 days எடுக்கும். அதனால் முன்னாடி அது எல்லாமே காய வச்சுடுவேன். அதுக்கப்புறமா தான் சீஹக்காய் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுவேன். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டெடிக்கேஷனோடு நம்ம பண்ணணும். லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் இந்த மாதிரி சிட்டுக்குருவி வந்துட்டு கூடு கட்ட போகுது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கூடுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து வச்சுருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் வீட்டோட முன்னாடியே இது இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு இயற்கையான விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போதோ இல்லை அதோட சவுண்டு கேட்கும்போதோ அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நமக்கு. ஃபைனலி எல்லாமே நல்லா காய வச்சு மொறுன்னு எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோவையும் பேக் பண்ணி இன்றைக்கி அரைக்கிறதுக்கு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஸோ அதை வந்து பேக் பண்ணி முடித்த கையோட இன்றைக்கி ஃப்ரெஷ் பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி காய வைக்க போகிறேன். அண்ட் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இதில் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க. ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. ஏன்னா கால் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நான் அட்டன் பண்ணி என்னால் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் எப்போவுமே ஒர்க்கில் தான் இருப்பேன். நீங்கள் மெசேஜ் போட்டு வச்சிங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்க இல்லைனா டைப்பிங் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் நீங்களும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் தான் என்னுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக என்னால் பார்க்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக நான் வந்துட்டு ராம்நாடுக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் கொஞ்சமாக க்ராசரி ஐட்டம்ஸை நான் வாங்க போகிறேன். எல்லாருமே கேட்குறீங்க, உங்களால் எப்படி எல்லா வேலையும் பண்ண முடியுது, நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் வந்துட்டு ஒரு வில்லேஜ் மாதிரி தான், பனைக்குளம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் அவ்வளோவா வெளியில் போகிறது கிடையாது. என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். வெளியில் போகிறதுலாம் இல்லை. வெளி உலகமே தெரியாது. என்னோடய மேரேஜ்க்கு அப்புறமே எனக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியாது. எனக்கு ஃபைஹா பேபி
பொறந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட லைஃப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. நானுமே என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றத நிறைய தருணங்களை நான் உணர்ந்தேன். நிறைய பேருக்கு வாழ்க்கை வந்து கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி என்னோட வாழ்க்கை எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. எந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நான் வாழ்க்கையிலேயே நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் கிராசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறையலாம் வாங்கலை. மீன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்குகிறேன். நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது கண்டிப்பாக அதில் ஹோல்சேலில் போய் வாங்க முடியுமா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி வாங்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடைக்கு திங்ஸ் வாங்கக்கூடியவங்க தான் வாங்கிட்டுருப்பாங்க. நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம சொல்லும்போது அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் மாதிரி போய் நம்ம பார்த்துலாம் எடுக்க முடியாது. ஆனால் ஹோல்சேல் ரேட்டில் நமக்கு கிடைக்கும். எப்போவாச்சும் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கும்போது ஹோல்சேலில் நம்ம வாங்கும்போது நம்ம பணம் கண்டிப்பாக சேமிப்பாகும். அடுத்ததான் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸுமே வாங்கியாச்சு. பட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கோ ஹேர் பேக்கோ பாத் பவுடருக்கோ கிடையாது, வேறு ஒரு விஷயத்துக்கு. அண்ட் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூஸ் வந்து சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த ப்ராடக்ட் வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு நான் சொன்னேன். நம்மளுடைய ரிசூஸ் ஆர்கானிக்கில் இன்னொரு ப்ராடக்ட் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் அன்னைக்கு நான் எடுத்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வடை பண்ணி சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே சண்டேயாக இருந்தாலுமே சரி சாட்டர்டேயாக இருந்தாலுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே நான் லஞ்சுக்கு தேவையான விஷயங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். ஸோ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி இறால் கிரேவி மாதிரி பண்ணி அப்புறம் தேங்காய் சோறு பண்ண போகிறேன். ஸ்கூல் லீவு அப்படின்னா கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம வந்து ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த கிராசரி ஐட்டம்ஸ் பற்றி நான் சொல்லணும். நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் திங்ஸ் வாங்குறீங்களோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹோல்சேலில் போய் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நமக்கு பணத்தை சேமித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி தான் சாதம் பண்ணும்போதும். ஸோ நீங்கள் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அரிசியை கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்குறது வரை அது நல்லா ஊறிட்டுருக்கும். இந்த மாதிரி சமைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்ம பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம், எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வருது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கால்குலேட் பண்ணணும். உளுந்து வடை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் உளுந்து ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா தண்ணி சேர்க்காமல் லைட்டாக நம்ம இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் வச்சு எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்கணும். நம்ம கிரைண்டரில் நம்ம எப்படி அரைப்போமோ சேம் அதே மாதிரி சூப்பராக மிக்சிலையுமே ரெடி பண்ணிடலாம். என்கிட்ட கிரைண்டர் இல்லை, அதனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி மிக்சியில் தான் போட்டு ரெடி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் பாதி பேட்ச் எடுத்து தனியாக வச்சுருவேன். மொத்தமாக அரைக்கும் போது மிக்சி ஜார் வந்து அதோட பிளேடு கூட நமக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் இல்லை லஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம பிளானிங் பண்ணி எத்தனை வெங்காயம் கட் பண்ணணும் அப்படின்ட்டு மொத்தமாக சேர்த்து கட் பண்ணி எடுத்துடணும். ஒன்றுக்காக போய் கட் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னுமே எரிச்சலாக இருக்கும். நம்ம வேலையை ஸ்மார்ட்டாக எப்போ முடிக்கிறோமோ நமக்கு அதிகமான டைமும் கிடைக்கும். இது வேலையில் மட்டும் கிடையாது, நம்ம மணி சேவிங் பண்ணுறதுலையும் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க என்னால் பணம் சேமிக்க முடியலை, ஆனால் வருமானம் வருது, நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலை அப்படின்ட்டு. உங்களால் முடியலைன்னு நீங்களே சொல்லும்போது அப்புறம் எப்படி முடியும்? எதுவுமே என்னால் முடியும்னு நினச்சா மட்டும்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு பாருங்கள். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான். இப்போ இந்த தக்காளி வந்து போன விளாக்ல நான் போட்டிருப்பேன் 3 கிலோ வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. இதில் ஒரு தக்காளி கூட கெட்டு போகாமல் நான் யூஸ் பண்ணிட்டு வர்றேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் காயாக இருக்கக்கூடியதை தனியாகவும் நல்லா பழுத்ததை தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தக்காளி தானே 2 தக்காளி வீணாக போனால் என்ன தூக்கி கீழே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அது தெரிஞ்சுமே நம்ம இப்படி மிஸ்டேக் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அண்ட் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் கூட ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டில் உங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த வெளிநாட்டு வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நமக்காக சம்பாதிச்சு அந்த பணம் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த பணத்தை நம்ம வேஸ்ட்
வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு வெங்காயம் தானே, ஒரு தக்காளி தானே அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஒரு அசால்ட்னஸ் தான் நம்மளுடைய பணம் வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிறதுக்கு காரணமாகுது. ஸோ ஒரு குடும்பத்தோட சந்தோஷமும் சரி, துக்கமும் சரி அந்த வீட்டோட பெண்ணோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் சரியாக அமைஞ்சிட்டா அந்த குடும்பமே சரியாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய மோஸ்ட் ஆஃப் லேடிஸ்க்கு நான் இந்த விஷயத்த சொல்லுவேன். ஸோ எப்போவுமே பணத்தை சேமித்து வைங்க. நிறைய பேர் ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பொருட்களை அப்படியே கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க. ஆனால் ஆடம்பரமாக வெளியில் இஎம்ஐ வாங்கி கடன் வாங்கி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு பெரிய பெருமையை நினைப்பாங்க. அது கிடையாது பெருமை. என்னோட குடும்பத்தை நான் சிக்கனமாக நான் கொண்டு போகிறேன், அதுக்கு நான் ரேஷனில் திங்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னு பெருமையாக நீங்கள் சொல்லுங்கள், பெருமையாக நினச்சிக்கோங்க. இது ஒன்றும் அவமானப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம காசு கொடுத்து ரேஷனில் பொருள் வாங்குகிறோம், அது கம்மியான ரேட்டில் கிடைக்குது, அவ்வளோதான். இதில் நம்மளுடைய பணம் எவ்வளோ சேமிப்பாகுது நமக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பெண்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இன்னும் நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வாங்குறத பற்றி ரொம்ப கௌரவ குறைச்சலாவோ ரொம்ப நீங்கள் வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழலை, நமக்காக நம்ம வாழ்க்கை வாழும்போது தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையும். அண்ட் நம்மளுடைய பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சேமித்து வைங்க. இந்த சேமிக்கக்கூடிய அந்த குணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொறுமையான குணத்தை கொடுக்கும். உங்களுடைய குணத்திலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வர ஆரம்பிக்கும். நம்ம சேமிக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையாக சேர்த்து நம்ம ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்தாலே நம்மளுடைய சேமிப்பு அப்படின்னு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, போகலைனாலுமே சரி, நாம் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். இன்னுமே நாட்கள் போகலை. இந்த நியூ இயரில் இருந்து கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த ரேஷனில் வாங்கக்கூடிய அந்த ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம முறித்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டின மாதிரி புளி உள்ள நல்லா உப்புக்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ரவுண்ட் பால் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க. அந்த புளி வந்து நல்லா கருகணும். அதுக்கு இடையிலையே நான் தேங்காய் சோறு அண்ட் இறால் கிரேவி ரெண்டுமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு இன்னொரு வேலையும் முடிச்சிடணும். எனக்கு ஒரே நேரத்தில் நிறைய வேலை பண்ணுறது பிடிக்கும். ஸோ என்னால் முடியும் அப்படின்னு நான் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வேலையில் ரொம்ப கருக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பழக்கமாக நீங்கள் வந்துட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் மாற்ற உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது எனக்கு மட்டும் வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பெண்கள் இதை விட மல்டி டேலண்டாக இருக்கீங்க நிறைய பேர், அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த மாதிரி ஒரு திறமையான பெண்களாக வரணும். ஆனால் உப்பு கல் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சமாக அரிசியை ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதை உள்ளே போட்டுட்டோன்னா நல்லா ட்ரையாக இருக்கும்னு. இப்போ உப்புக்கல்லுமே கடைசி முடிய போகுது. அந்த உப்புக்கல் கொஞ்சம் கூட நீர் கோர்க்கவே இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. இது சூப்பரான ஒரு டிப்ஸு தான். இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி சமையல் பண்ணும்போது உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போடணும், 2 ஸ்பூன் போடணும் அப்படின்லாம் எனக்கு சொல்ல மாட்டேன். என்னுடைய கையில் தான் நான் அளவெடுத்து நான் போடுவேன். எங்கள் அம்மா கிட்ட தான் சமையல் கற்றுக்கிட்டேன். அதனால் நம்மளுடைய கை அளவுலேயே நம்ம எவ்வளோ உப்பு போடணும் அப்படின்ட்டு ஒன்ஸ் தான் போடுவேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப திரும்ப உப்புலாம் போட மாட்டேன். நோம்பு டைம்லேயுமே கரெக்டாக உப்பு பார்த்து நான் சமைச்சிருவேன். நம்மளுடைய அளவு தான், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறமோ அவ்வளோ நம்ம வந்து திறமையாக எந்த விஷயத்துலையுமே நம்மளால் விளங்க முடியும். ஸோ அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இடையில் இந்த நம்ம உள்ள போட்ட புளி வந்து நல்லா கருகிருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு நான் பாதி எண்ணெயை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு நாள் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் எண்ணெயை பொறுத்தவரை மொத்தமாக இந்த மாதிரி ஊற்றி நல்லா முறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு நாள் நீங்கள் பேலன்ஸ் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து வடை போடும்போது லைட்டாக நம்ம கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி போட்டோன்னா நம்ம கைகளில் வடை வந்து ஒட்டவே ஒட்டாது அந்த மாவு. இன்னும் சில பேர் பெகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம். தேங்காய் சோறுக்கு எங்கள் ஊர்லலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவோம், மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டோம். அதனால் இறால் கிரேவிக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்ப்பேன். ஸோ ரெண்டையுமே ஒரே டைமில் வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு ஒரே டைம்லேயே எல்லாமே போட்டுட்ருக்கேன்.
அரிசி வந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி. அப்போது 1 கப் தேங்காய் பால், 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்து வச்சுட்டேன். அதுக்கிடையில் வடையுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம லீவ் டைமில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு டைம் ஒதுக்கி நம்ம உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம லஞ்ச் பண்ண போனோன்னா அந்த டே ஃபுல்லாமே நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சீக்கிரமாக முடிச்சிட்டோன்னா நம்ம ஸ்பெஷலாக சமைச்ச மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா சண்டேல கண்டிப்பாக நமக்கு ரெஸ்ட் இல்லை. நம்மளும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக இப்படியே பிளான் பண்ணுங்கள். நீங்கள் சண்டேயாக இருந்தாலுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற அந்த டைம்லேயே லஞ்ச் வேலையை ஒரே ஒரு டைம் நீங்கள் முடிச்சு பாருங்கள். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா எனக்கெல்லாம் நீங்கள் 12 மணி வரை 1 மணி வரை வேலை இழுத்துட்டே போச்சுன்னா என்னோடய வேலை தடைபடும். அதனால் எப்போவுமே என்னோடய வேலையை நான் இப்படி தான் பிரித்து வச்சு பார்ப்பேன். இது வந்து கறி மசாலா, ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கசகசா இதெல்லாம் சேர்த்து முந்திரி, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் நல்லா சேர்த்து நான் ரைஸ் மில்லில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். இது வந்து கறி மசாலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் மிக்சியில் போட்டுலாம் அரைச்சி வைக்க மாட்டேன். இறால் கிரேவிக்கு தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் மண்டே அன்னைக்குன்னு பார்ப்பீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அண்ட் என்ன சைட் டிஷ் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பெஷலாக சமைப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய சமையல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களோட கமெண்ட்டை பார்க்கும்போது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அண்ட் என்ன சைட் டிஷ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வடைக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், சீக்கிரமாக பண்ணிடுவோம். ஆனால் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமல் நான் என் பசங்களாம் அனுப்ப மாட்டேன். ஸ்கூல் டேஸில் ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக கொடுத்து தான் அனுப்புவேன். ஆனால் சண்டே சாட்டர்டேயில் ஸ்கூல் லீவாக இருக்கிற டைமில் கொஞ்சம் ஹெவியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது. இன்றைக்கி ஃபைஹா பேபிக்கு ஹேர் பேக், ஃபேஸ் பேக் எல்லாம் போட்டு குளிக்க வச்சாச்சு. தலையுமே நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் பெரியவங்களுக்கு நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுங்கள். சாதம் வடித்த தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா எல்லா பகுதியுமே படுற மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா குளிங்க. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. நார்மலாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஹக்காய் மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும். அதே நேரத்தில் தலைமுடி நல்லா நீளமாக வளர ஆரம்பிக்கும். அடுத்து இந்த ஒத்தப்படியும் போட்டுட்டேன். நீங்க அந்த ஒத்தப்படியுமே சேர்த்து இங்க போடுவீல்ல, அந்த மாதிரி போடுவீங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு தலை கட்டும்போது நம்ம அமைதியாக தான் இருப்போம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் கட்டணும், அப்படி தான் கட்டணும், இந்த ட்ரெஸ் தான் வேணும், அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பார்க்க காமெடியாகவும் இருக்கும். திரும்ப அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக மூஞ்சியே விடியாது, ரொம்ப சேடாகவே இருக்கும். ஸோ அதனாலேயே எதையாச்சும் பண்ணி சொல்கிற மாதிரியே பண்ணி விட்டுறது. ஸோ குழந்தைங்களோட ஹாப்பினஸ் தான் நமக்கு முக்கியம். சில விஷயங்களை ரொம்ப அடம் பிடிச்சி பண்ணும்போது அது நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். எதை அலோவ் பண்ணணுமோ அந்த விஷயத்தை தான் அலோவ் பண்ணுவேன். இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அப்படின்றதால கண்டிப்பாக மேடம் வீடு தங்க மாட்டாங்க, மச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக், ஹேர் பேக் அண்ட் பாத் பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.